ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாகவும் எம்சிசி நீட் கவுன்சிலிங் சொந்தமாகவும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எல்லா பேருமே எப்படா நமக்கு வந்து இந்த கிரவுண்டு முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. சரியா, டேட்டு திரும்ப 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 என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. இன்னமும் வந்து அவங்க ஒரு முடிவுக்கே வரல. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே தெரியல. ஓகே, இப்போ வரைக்கும் என்ன டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சீட்ஸ் வந்து இன்னமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 147 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூடிக்கு, சரியா, பிடபிள்யூடிக்கு டேட் வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 18/10 அதாவது 2025 வரைக்கும் பிடபிள்யூடியோட அந்த டேட் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் கண்டிப்பாக, ஏன்னா இந்த டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. எங்கே ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, நம்மளோட கவுன்சிலிங், இந்த ரவுண்ட் 3யோட கவுன்சிலிங்கோட அந்த சாய்ஸ் லாக்கிங் நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி சாய்ஸ் லாக்கிங் எப்போ அப்படிங்கிறதும் நமக்கு என்னாச்சு பார்த்தா கொடுத்துட்டாங்க. சரியா, கெட் ஆக்டிவேட்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 PM of 18/10/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து 18ஆம் தேதி 4 மணிலேருந்து நமக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து நமக்கு வந்து எனேபிள் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. மேபி இதுலேயும் மாற்றங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நியூ சீட்ஸ் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ நியூ சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக, அதாவது இப்போ இந்த ரீசன்ட் டைமில் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நியூ சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் ரொம்ப முக்கியமாக ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். சரியா, ஏன்னா நிறைய பேர் அந்த யூனிவர்சிட்டியை நோக்கி நம்ம பசங்களே வந்து தமிழ்நாடு பசங்களே அங்கே ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து இந்த அப்டேட்டில் 147 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி நமக்கு வந்து அப்டேட்டட் ஷெட்யூல் வந்து எதுவும் நமக்கு கொடுக்கல. சரியா, அதாவது சாய்ஸ் லாக்கிங் வந்து 18ஆம் தேதியோடு நமக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி ரிசல்ட் வந்து இப்போ வந்துடும். ரிசல்ட் வந்து அதாவது சாய்ஸ் லாக்கிங் வந்து 18ஆம் தேதி எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா 19-20 வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நமக்கு 21ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு தீபாவளியாக அமைகிறதுக்கு அது வாய்ப்புகளாக இருக்குமா அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்தராக நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.